கொஞ்சம் ஆல்கஹால் சாப்பிட்டா தப்பு இல்லைன்றாங்க. ஆனால் ஈவன் 4 ml ஆல்கஹால் இன் 4 minutes இட் வில் டேமேஜ் யுவர் பிரெயின். கோல்டுக்கு மருந்து கொடுக்குறாங்கல்ல, அதில் இருக்க ஆல்கஹால்லையே ஒருத்தருக்கு லிவர்ஸ். இந்த 2 முறை கோவிட் வந்தவங்களுக்கெல்லாம் 99 சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு எல்லா நாட்டு அறிஞர்களும் ஒன்றாக ஒத்துக்கிட்டு நாங்களே ஒரு லிஸ்ட் வேற பண்ணோம். உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சுலபமான வழி கண்டுபிடிச்சிருக்கேன் டாக்டர். 22 × 19 எவ்வளோன்னு கேட்பேன். இந்த வால்நட் பிரெயின் மாதிரி இருக்கு அப்படின்றதுனால வால்நட் சாப்பிடுன்றாங்க. அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. மருத்துவர்களும் பேஷண்ட்டை நீங்க சொல்ல மாட்டேன்றீங்க ஒமேகா 3 டெஸ்ட் எடுக்கு. அந்த இன்வெஸ்டிகேஷன் 600 ரூபாய் தான். வாழ்க்கையில ஒரு முறையாவது நீங்க ஒமேகா 3 இண்டெக்ஸை எடுக்கலன்னா பெஸ்ட் ஃபுட் வந்து டார்க் சாக்லேட். ஆனா கடையில் விற்கிற சாக்லேட் இல்ல, பியூர் டார்க் சாக்லேட் பவுடர் வாங்கி காஃபில கலக்குங்க, டீல கலக்குங்க, தண்ணியில கலக்குங்க, கார குழம்புல கலக்குங்க. எல்லா நேரமும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் தான் எனர்ஜி கிடைக்கும் அப்படின்ற கான்செப்ட்ல இருந்து வெளியில வந்து நமக்கு வந்து பட்டினி இருக்கிறது மூலியமாகவும் பிரெயின் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் நைட்டு தூங்க போகிறதுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த டிம் லைட்டில் போகிறது, நம்ம தூங்குறதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷனுக்குள்ளே போயிட்டோம்னா பிரெயின் ஹெல்த் நல்லா இருக்கும். ஸோ சோஷியலைசேஷன் எந்த அளவு முக்கியமோ அதே மாதிரி நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுறது, தூக்கத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதும் ரொம்ப முக்கியம். பட் மெக்னீஷியம் 500 ஃபங்க்ஷனுக்கு கோமை. எப்போ சார் நீங்கள் மெடிக்கல் ஸ்கூலுக்கு போனீங்க? இவ்வளோ மெடிக்கல் ஸ்கூலுக்கு போயிருந்தா முட்டாளாயிருப்போம்மா. இந்த 68 வயதுகளில் நான் செய்த தவறுகளை அவர்கள் செய்யக்கூடாது என்ற உணர்வு எனக்கு இருக்குது. பார்வையாளர்களுக்கு வணக்கம். மூளை ஆரோக்கியம் பற்றியான பாட்காஸ்டை அறிமுகப்படுத்துகிறோம். இது தொடக்க உரை. இந்த பாட்காஸ்ட் பண்ண வேண்டும் என்று பல மாதங்களாக நான் நினைத்திருந்தேன். 135 சிறப்பு வாய்ந்த மருத்துவர்களை கூப்பிட்டு 2025 26 நான் பாட்காஸ்ட் செய்ய போகிறேன். இந்த பாட்காஸ்டின் நோக்கம் உங்களுக்கு எளிய முறையில் உங்கள் உடல்நிலையையும் உடம்பையும் மனதையும் மூளையையும் பலவிதமான வாழ்க்கை முறைகளையும் உங்களுக்கு புரிய வைப்பது தான் என்னுடைய கருத்து. இதற்கு நான் என்ன பலனையும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் என்னுடைய ஆசை உங்களுக்கு புரிய வேண்டும். புரிந்ததை நீங்கள் வாழ்க்கையை உணர்த்தி சரியாக கொண்டு போக வேண்டும். உங்கள் வாழ்க்கை மேம்பட வேண்டும் என்ற எண்ணத்துடன் தான் இந்த பாட்காஸ்டை நான் செய்கிறேன். இன்றைய பாட்காஸ்டிலே உடலின் அதிசய உறுப்புகளில் ஒன்று மூளை. இந்த மூளையை பற்றி சுவாரஸ்யமான விஷயத்தை நமக்கு சொல்வதற்காக டாக்டர் வந்திருக்கிறார். திருமதி வேணி அவர்கள் MBBS MD DM நரம்பியல் துறை படித்து சென்னை மருத்துவக் கல்லூரியில் தங்கப்பதக்கம் பெற்றவர்கள். தமிழகத்தின் மையம் என்று அழைக்கப்படும் திருச்சியில் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையம் என்ற மருத்துவமனையை தொடங்கி மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார். அவர் கற்றது பெற்றது படித்ததெல்லாம் கூட எனக்கு இல்லைங்க. இவங்க ஒரு டாக்டருக்கு, நான் நார்மலாக டாக்டருங்களை பற்றி சொல்லும்போது சொல்லுவேன், அவங்க அப்டேட் பண்ண மாட்டேன்றாங்க, அவங்க செய்ய மாட்டேன். நான் குறையே கண்டுபிடிக்க முடியாத முதல் மருத்துவர் இவர். ஏன்னா இவர் மூளை சம்பந்தமாக படித்ததுனால டெய்லி அப்கிரேட் பண்ணிக்கிறாங்க. அந்த அப்கிரேட் பண்ணதை திருச்சியில் அவங்க ப்ராக்டிஸும் பண்ணுறாங்க. அப்புறம் நிறைய புக்கு எழுதியிருக்காங்க. அந்த புக்கை படித்து பார்த்தேன். ஏன்னா இவங்க கூட பேட்டி இருக்கிறதுக்கு முன்னால் அந்த புத்தகங்களை படிப்போம்னா அது எளிமையான மக்கள், கடுமையான சப்ஜெக்ட் இந்த நியூராலஜி, அதை அவங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஆகையினால இந்த முறை நான் குறைவாக பேச போகிறேன். அவங்கக்கிட்ட இருந்து மக்களுக்கு புரியும் வகையில் கருத்துக்களை வைக்கப் போகிறோம். பல பயனுள்ள கருத்துக்களையும் தகவல்களையும் அவர்கள் நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார். மூளை ஆரோக்கியம் ஏன் முக்கியம் என்று சொல்லுங்க டாக்டர். மூளை தான் சார். இப்போ நீங்கள் தான் சொன்னீங்க, நம்ம உடம்புலேயே உள்ள அதிசயமான உறுப்பு வந்து மூளைன்னு சொன்னீங்க. இப்போ மூளை நல்லா இருந்தால் மட்டும்தான் இப்போ நம்ம 2 பேருமே பேசிக்கவே முடியும். இப்போ இன்னைக்கு வந்து நம்ம மக்களுக்கு ஒரு பாட்காஸ்ட் மூலியமா ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு ஒரு முயற்சி எடுக்கிறீங்க பார்த்தீங்களா? அந்த எண்ணம் எங்கேருந்து வந்தது? நம்ம மூளை தான் நமக்கு எண்ணங்களை கொடுக்குது. மூளை நல்லா இருந்தால் மட்டும்தான் மற்ற உறுப்புகள் நல்லா இருந்தாலும் அதை நம்ம என்ஜாய் பண்ண முடியும். நம்ம லைஃப்பை நம்ம யாருன்னு நமக்கே தெரியலன்னா நம்ம அந்த லைஃப்பை லீட் பண்ண முடியுமா? ஸோ மூளை அப்படின்றது தான் நமக்கு மூலவர். அந்த மூளை நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம ரெஸ்ட் ஆஃப் த லைஃப்பை நார்மலாகவே லீட் பண்ண முடியும். ஸோ இந்த மூளையை வந்து நம்ம பேணி பாதுகாக்கணும். ப்ரொடெக்ட் யுவர் பிரெயின் அப்படின்றது தான் நம்ம ரொம்ப உள்வாங்க வேண்டிய ஒரு விஷயம். ஆமாம், சரி.
இப்போ இந்த மூளையை எளிய முறையில் பார்வையாளர்கள் புரிந்து கொள்வதற்கு ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மாதிரியோ ஒரு சாஃப்ட்வேர் மாதிரியோ மூளைன்னு சொல்லலாமா? கண்டிப்பா சார். மூளை வந்து ஒரு இடத்துல இங்கே தான் இருக்கு, கபால எலும்புக்குள்ள ரொம்ப ப்ரொடெக்டடாக இருக்கு. நம்ம உடம்புல மற்ற உறுப்புகளுக்கு இந்த அளவு ப்ரொடெக்ஷன் இல்லை. ஆனா நம்ம மூளைக்கு ரொம்ப ப்ரொடெக்ஷன் கொடுத்து கடவுள் வச்சிருக்காரு. அங்கேருந்து நரம்புகள் மூலியமா, தண்டுவட மூலியமா, நரம்புகள் மூலியமா நம்ம எல்லா உடம்புல உள்ள எல்லா பகுதிகளுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் போகுது. ஸோ இது டேட்டா கேபிள் தானே. கேபிள் போயிட்டு எல்லா இடத்துக்கும் இன்ஃபர்மேஷனை கொடுக்குது. அங்கேருந்து இன்ஃபர்மேஷனை வாங்கிட்டு வந்து நம்ம பிரெயினுக்கு கொடுக்குது. ஸோ 2-வே கம்யூனிகேஷன் இங்கே. ஸோ இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் தான் சார். ரொம்ப அதிசயமான சாஃப்ட்வேர் இது. ஆமாம், ஏன் சாஃப்ட்வேர்னு சொன்னீங்கன்னா அப்புறம் அப்கிரேடை பற்றி இந்த பாட்காஸ்ட்டில் பேசுவோம். கண்டிப்பாக சார். நம்ம மூளையை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ல. ஆமாம். ஸோ மூளை ஆரோக்கியம் நல்ல நினைவாற்றல், கூர்மையான கவனம், சமநிலையான உணர்வுகள் மற்றும் வயதுடன் ஏற்படும் ஆழ்மர் மற்றும் ஞாபக மறதி போன்ற பிரச்சனைகளை தவிர்க்க உதவுகிறது. நம் உடல் ஆரோக்கியத்தை பேணுவது போலவே மூளை ஆரோக்கியத்தையும் பேணுவது முக்கியமானது என்று டாக்டர் கூறுகிறார். ஏனென்றால் 86 பில்லியன் நியூரான்ஸ் இருக்குது, 100 ட்ரில்லியன் ஸ்னாப்டிக் கனெக்ஷன்ஸ் இருக்குது. அதை நினச்சி பார்த்தா பிரமிப்பாக இருக்குது. ஆமாம் சார். நம்ம உடம்புல வந்து 37.2 ட்ரில்லியன் செல்ஸ் இருக்கு சார். அதில் 86 பில்லியன் வந்து நம்ம பிரெயினில் இருக்கு. நம்ம வந்து பெருமூளைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, பெருமூளை சிறுமூளைன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த சிறுமூளைன்னு நம்ம சொல்கிற இடத்துல கிட்டத்தட்ட 69 பில்லியன் கனெக்ஷன்ஸ் இருக்கு சார். அதுக்குள்ள 86 பில்லியன் நியூரான்ஸ் நம்ம பிரெயினுக்குள்ளே இருந்தாலும் அதில் 69 பில்லியன் நியூரான்ஸ் வந்து செரிபெல்லமில் மட்டுமே இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப அந்த சிறுமூளை அப்படின்றது நம்ம பேர் தான் சிறுமூளை, ஆனால் அது ரொம்ப முக்கியமான உறுப்பாக நான் பார்க்குறேன். மூளையே முக்கியம், அதில் சிறுமூளை ரொம்ப முக்கியம், எல்லாமே முக்கியம். ஓகே, சரி. பட் ஜென்ரலாக பார்வையாளர்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு மூளை ஆரோக்கியம் என்றால் என்ன? இப்போது நிறைய பேர் இருக்காங்க, திட்டும்போது நான் கேள்விப்பட்டிருக்கேன் தமிழ்நாட்டில், உனக்கு மூளை இல்லை அப்படின்னுவாங்க. ஆக்சுவலாக அது தப்பு. உனக்கு மூளை இருக்குது, ஆனால் அது வேலை செய்யவில்லைன்னு திட்டமாட்டேன்றாங்க. சுருக்கமாக ஊர் சிரித்தது அப்படின்னா ஊரில் உள்ள மக்கள் சிரித்த மாதிரி இவங்க மூளை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இருக்குன்னு கேட்பாங்கல்ல சார். ஏன்னா மூளை வச்சிருக்கேன், களிமண்ணை வச்சிருக்கேன்லாம் கேட்பாங்க. ஆமாம், கரெக்டு. ஸோ இவங்க ஆரோக்கியமாக மூளை இருக்குது அப்படின்றதுக்கு என்ன செய்யறது? அதாவது சார், நம்ம மற்ற உறுப்புகளை வந்து நான் நியூராலஜி படிக்கும்போது, எம்பிபிஎஸ் படிக்கும்போது ஒரு உறுப்பை வந்து இப்போ கார்டியோவாஸ்குலர் சிஸ்டமாக தான் சார் பார்ப்போம். ஒரு சிஸ்டம் அப்படின்னா இன்ஸ்பெக்ஷன், பால்பேஷன், பெர்கஷன், ஆஸ்கல்டேஷன் முடிச்சிருவோம் சார். ஆனால் பிரெயினுக்கு மட்டும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக நம்ம செக் பண்ணணும். ஹையர் காக்னேட்டிவ் ஃபங்க்ஷன், மோட்டார் சிஸ்டம், சென்சரி சிஸ்டம், செரிபெல்லா சிஸ்டம், ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சிஸ்டமாக. இப்போ நீங்கள் ஒரு டெஸ்ட்டு சொல்லுங்கள், என்டையர் பிரெயினும் நல்லா இருக்கான்னு செக் பண்ணால் ஒரு டெஸ்ட்டில் பண்ணுறது கஷ்டம் சார். ஹையர் காக்னிஷனுக்கு தனி டெஸ்ட் இருக்குது, மோட்டாருக்கு தனி டெஸ்ட் இருக்குது. பட் இப்போ உங்களை எந்திரிச்சு ஒரு காலை தூக்கிட்டு ஒரு காலில் நில்லுங்க, ஒரு 30 செகண்ட்ஸ் உங்களால் பேலன்ஸ் பண்ணி உங்களால் நிற்க முடியுது, கண்ணை மூடி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸாவது நிற்க முடியுது அப்படின்னா உங்களுக்கு ஓவரால் பிரெயின் ஹெல்த்து நல்லா இருக்குன்னு ஓரளவு ஒரு 80% சொல்லலாம் சார். நான் நினச்சேன் அது ஸ்டெபிலிட்டிக்கு தான் அந்த மாதிரி நிற்கிறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் 65 வயசானவங்க அவங்களுக்கு மெயின் ப்ராப்ளம் ஸ்டெபிலிட்டி. எஸ் சார். when they lose stability they lose mobility. கண்டிப்பா. mobility when they lose endurance. இந்த ஸ்டெபிலிட்டி இல்லாமல் கீழே விழுந்துட்டாங்கன்னாங்க அவங்க உடம்பை சரி பண்ணிக்கிட்டாலும் 3 வருஷம் தான் உயிரோட இருப்பாங்க. அதுதான் ஆவரேஜ். கண்டிப்பாக சார். ஸ்டெபிலிட்டிக்கு பிரெயின் வேணும்ல சார். ஆமாம். நம்ம ஸ்கெலிட்டல் சிஸ்டம், அதாவது மசில் போனை தாண்டி பிரெயின்லேருந்து வர கனெக்ஷனு, நர்வ்ஸு, செரிபெல்லம், செரிப்ரம், வெஸ்டிபுலர் சிஸ்டம், இது எல்லாம் சேர்ந்தது தானே சார் சரி ஸ்டெபிலிட்டி. ஆமாம். அப்போ தான் நீங்கள் பேசும்போது இந்த ஏஎன்எஸை பற்றி சொன்னீங்க, அட்டானமிக். ஏன் நீங்கள் இந்த எஸ்என்எஸை பற்றி சொல்ல? சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் நிறைய இருக்குது சார். நான் ஒரு கிராஸாக சொல்லும்போது இவ்வளோலாம் இருக்குன்னு சொன்னேன் சார். இந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தில் உண்மையாகவே சிம்பத்தட்டிக் இருக்கா? அது ஒரு மிஸ்நாமன்னு நான் நினைக்கிறேன். சிம்பத்தட்டிக், பாராசிம்பத்தட்டிக் சார், இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம். சிம்பத்தட்டிக் வந்து மெயினாக வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர் டிரைவ்டு தானே சார். அது டிரைவிங் ஃபோர்ஸ் வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர். ஸோ வாட் இஸ் த ரியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் எஸ்என்எஸ் அண்ட் ஏஎன்எஸ்? பார்வையாளர்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லுங்கள். அதாவது சார், ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டத்தை ரெண்டாக பிரிக்கிறோம் சார். சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், இது ரெண்டும் சேர்ந்தது தான் சார் ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம். ஸோ சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் இஸ் a part of ஏஎன்எஸ். ஆமாம் சார். ஓகே, குட். சிம்பத்தட்டிக் சிஸ்டத்தை இந்த அடிக்கடி இந்த டாக்டருங்க சொல்லும்போது ஃபைட் ஆர் ஃப்ளைட்டுன்றாங்க இல்லைம்மா? ஆமாம் சார். அப்படின்னா என்ன?
அதாவது சார் இப்போ வந்து நம்ம நார்மலாக லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்கோம். ஆ. திடீர்னு இப்போ நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கோம். இங்க டக்குன்னு ஒரு ஃபயர் ஆகுதுன்னு ஆ. வச்சுக்கோங்களேன். நம்ம யோசிக்கவே மாட்டோம். எந்திரிச்சு இந்த இடத்த விட்டு ஃபர்ஸ்ட் ஓட ஆரம்பிச்சிடும். ஆமா ஓடிட்டு ஒரு 10 அடி ஓடி முடிச்சுட்டு தான் நம்ம ஏன் ஓடுறோம் என்னாச்சுன்னு திரும்பி பார்ப்போம். ஆமா திரும்பி பார்க்கும்போது ஓகே நம்ம வந்து சேஃபா இருக்கோமா இல்லையான்னு நம்ம ஒரு அஷ்யூர் பண்ணிட்டு சேஃப் இல்லைன்னா திருப்பி ஓடிடுவோம்ல சார். ஆமா நம்ம வந்து ரியாக்ஷன் டைமே இல்லாம நம்ம வேலை செய்ய ஆரம்பிக்கிறது தான் சார் அந்த சிம்பத்தட்டிக் டிரைவ். ஓகே டக்குன்னு நம்ம யோசிக்காம டக்குன்னு முடிவெடுத்து ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுறது. வெரி குட் வெரி குட் ஓகே. அப்போ வாட் இஸ் இந்த பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டம்னு சொன்னீங்களே ஆமா அது என்னதுமா? அதாவது பேராசிம்பத்தட்டிக்கும் சிம்பத்தட்டிக்கும் நமக்கு வந்து ஒரு பேலன்ஸ்டா இருக்கணும் சார். இது எப்படி ஃபைட் அண்ட் ஃப்ளைட் அப்படின்னு சொன்னோமோ பேராசிம்பத்தட்டிக் அப்படின்றது வந்து நிறைய செக்ரீஷன்ஸ் இப்போ வந்து வேர்வை சுரப்பிகள் வேலை செய்யுது. நம்ம ஜிஐடியில் வந்து இப்போ நம்ம சாப்பிட்ற உணவை செரிக்கிறதுக்கு சுரப்பு பொருட்கள் வரணும். யூரின் இப்போ நமக்கு பிளாடர் ஃபுல்லாயிடுச்சுன்னா அதை வந்து ரீடைன் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு சிஸ்டம் வேணும். இல்லை நம்ம இப்போ வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டோம் வாய்ட் பண்ணலாம் அப்படின்னா பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டம். ஓகே பார்வையாளர்கள் புரிந்து கொள்றதுக்கு அது ஒரு காம் அல்லது ரிலாக்ஸ்டு ஸ்டேட்னு சொல்லலாமா? ரிலாக்ஸ்டு ஸ்டேட்னு சொல்லலாம் சார். ரிலாக்ஸ்டு ஆனா ரிலாக்ஸ்டு ஸ்டேட் மட்டும் இல்ல, அதையும் தாண்டி இத்தனை வேலைகள்லாம் அது செய்யுது. ஓகே. ஸோ அது நிறைய வேலைகள் செய்யுது. அது வெறும் காமா ரிலாக்ஸ் ஸ்டேட் மட்டும் இல்லை, அது இது செய்யுது. ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோடில் வந்து சிம்பத்தட்டிக் நர்வஸ் இப்ப சிஸ்டம். ஹார்ட் ரேட்டை வச்சு தான் சார் மக்கள் வந்து இதை சொல்லுவாங்க. இப்ப சிம்பத்தட்டிக் வந்து தூண்டப்பட்டுச்சுன்னா ஹார்ட் ரேட் அதிகமாகும். ஆமா. பேராசிம்பத்தட்டிக் தூண்டப்பட்டுச்சுன்னா ஹார்ட் ரேட் குறையும். ஸோ அதனால தான் ஸோ இப்போ ப்ரீத்திங் பண்ணுறோம்னு வச்சுக்கிங்க. யூ பிரீத் இன் ஃபார் 3 seconds and then hold it for 3 seconds and breathe out for 4 seconds. Then we tune the parasympathetic system and we bring down our heart rate. கண்டிப்பா சார். இந்த பிராணாயாமா கண்ட்ரோல்டு பிரீதிங் பண்ணும்போது நம்ம வந்து பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டம் வந்து ஸ்டிமுலேட் பண்றோம். அதன் மூலியமா நம்ம ஹார்ட் ரேட்டு பிபி இது எல்லாத்தையுமே குறைச்சிக்கலாம் சார். ஈவன் நம்ம வந்து மூச்சு பயிற்சி செய்யும் போது இப்போ நீங்க சொன்னீங்கல்ல சார் 4 seconds உள்ள எடுக்கிறது 8 seconds 16 seconds ஹோல்ட் பண்றது 8 seconds வெளில வருது. இதை வந்து நம்ம நாடி சுத்தி உள்கும்பகம் வெளிக்கும்பகம் இந்த மாதிரி திருமூலர் சொல்லியிருக்காரு. இதை முறைகள்ல நம்ம செய்யும் போது நம்மளோட பேராசிம்பத்தட்டிக்கையும் நம்ம தூண்டி விடுறோம். அதே சமயத்துல நம்ம பிரெயின்ல நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்குன்னு சொன்னேன்ல சார். அதுல காபா அப்படின்ற நியூரோ டிரான்ஸ்மிட்டர் லெவல் அதிகமாகுது சார். காபா அப்படின்றது இன்ஹிபிட்டட் நியூரோ டிரான்ஸ்மிட்டர், குளூட்டமேட்ன்றது எக்ஸைட்டட் நியூரோ டிரான்ஸ்மிட்டர். இன்ஹிபிட்டட் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் நம்ம வந்து நிறைய நம்ம வந்து சுரக்க வச்சோம்னா நம்ம வந்து அமைதியா நம்ம லைஃப் ரொம்ப ஸ்மூத்தா கொண்டு போகலாம். அப்போ இந்த கிராமத்துல புழுங்கல் அரிசி பண்றாங்க இல்லம்மா, அதை இருட்டிலேயே வேக வச்சு 48 மணி நேரம் வச்சாக்கா கேபா இன்க்ரீஸ் ஆகும். அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையா சார்? அது வந்து காபா ஜெர்மினேட்டட் ப்ரௌன் ரைஸ்ன்னு பேர். அப்படியா சார்? எனக்கு தெரியும். பார்வையாளர்கள் அதை பற்றி தேவைன்னா கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கட்டும். ஓகே சார். இந்த ரைஸு ஜப்பானில் ரொம்ப ஃபேமஸ். ஓகே சார். காபா ரைஸ்ன்னு. காபா ரைஸ்னே பேரா சார்? ஆமாம், அதுக்கு பேர் காபா ரைஸ். காபா ஜெர்மினேட்டட் ப்ரௌன் ரைஸ். அது சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு காபா கிடைக்கும். காபா அதிகமானுச்சுன்னா ரொம்ப நல்லது சார். இப்போ நம்மளே ஒரு வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். இப்போதான் ரோட்ல வந்து குறுக்க எல்லாம் கட் அடிச்சுட்டுலாம் போறாங்கல்ல சார் பசங்க. இப்போ நம்ம வந்து டக்குன்னு நம்ம வண்டி முள்ள கட் அடிச்சிடறாங்கன்னா நமக்கு கோவம் வரும்ல சார். டக்குன்னு நம்ம திட்டிடுவோம்ல. இந்த காபா லெவல் அதிகமாச்சுன்னா சரி போனா போயிட்டு போறோம் போ அப்படின்னு விட்டுருவோம் சார். ஸோ சாந்த நிலைக்கே போயிடுவோம். அவன் லைஃப்ல என்ன கஷ்டமோ அவன் வந்து நம்ம வண்டி முன்னாடி விழுகிறான், அவனை தூக்கி விட்டு போப்பா தம்பி நல்லபடியா போ அப்படின்னு சொல்லி. நீங்க அப்ப தமிழ்நாட்டில் இருக்கும் இல்லத்தரசிகளுக்கு எல்லாம் காபா கொடுக்கணும்னு சொல்றீங்க சார். வண்டி ஓட்டுறது யாரு சார்? இல்லத்தரசிகளும். இல்லத்தரசிகள் கம்மியா தானே சார் ஓட்டுறாங்க. ஜென்ஸ் தானே சார் நிறைய. கட்டடிக்கிறது யாரு சார்? அது எனக்கு தெரியாது. ஓகே, தட் இஸ் ஆல்சோ ஓகே. ஓகே, பட் எனிவே கீ ஃபியூச்சர் ஆஃப் GABA rice, germinated brown rice is GABA. அது ஓகே. அப்புறம் இந்த ஜெர்மினேஷன் ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா பயோ அவைலபிலிட்டி ஆஃப் GABA, மெக்னீஷியம், ஃபைபர், பி வைட்டமின்ஸ் எல்லாமே கூட வருதுன்றாங்க. அது ஒரு அந்த உணவு தமிழ்நாட்டில் கிடைக்கல இப்போ. ஆனால் கொஞ்ச நாள் அது வரும்னு நினைக்கிறேன். நம்ம ஊர்ல ஆனால் முளைக்கட்டிய தானியங்கள் நம்ம முளைக்கட்டி சாப்பிட்றோம்ல சார். முளைக்கட்டுறதுனால என்சைம் தாமா 30 மடங்கு அதிகமாகுது. முளைக்கட்டுறதுனால வந்து கேபா அதிகமாகுது இல்லை. அது தயமின் அந்த மாதிரி ரிபோஃப்ளேவின்லாம் இன்க்ரீஸ் ஆகும். பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் அதிகமாகும். ஆமாம், சரி. அப்புறம் மூளை ஆரோக்கியம் வந்து சிந்தனை திறன்னு சொன்னீங்க, உணவு நலம்னு சொன்னீங்க, மற்றும் மனோ நிகழ்ச்சிகளை சீராக செயல்படுத்தும் திறன் என்று சொன்னீர்கள். இதில் இந்த நினைவாற்றல் பற்றியும் கவனங்கள், பிரச்சனைகளை தீர்க்கும் திறன்
மனநிலையை உள்ளடக்கியது. இதை வந்து மக்களுக்கு புரியுதா மாதிரி என்ன செஞ்சால் அவங்க மனசு சிக்கல்களை தவிர்ப்பார்கள். எஸ் சார். அதாவது சார் நம்ம வந்து மனசு அப்படின்றத விட மூளை ஆரோக்கியத்துக்கு ஒரு 10 பாயிண்ட்ஸ் சொல்கிறேன் சார். சொல்லுங்க. ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம டே வந்து காலையில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறோம். ஆனால் பிரெயின் ஹெல்த் வந்து நைட்டில் இருந்து தான் சார் ஸ்டார்ட் ஆகும். நம்ம எப்போ தூங்குறோமோ அப்போ தான் நம்ம பிரெயினுக்கு ரெஸ்ட் கொடுக்குறோம். பிரெயினுக்கு ரெஸ்ட் கொடுக்கும்போது தான் இந்த கிளிம்ஃபாட்டிக் சிஸ்டம் அப்படின்னு ஒரு சிஸ்டம் நம்ம பிரெயினில் இருக்குது சார். அதுதான் நம்ம டே ஃபுல்லாக அக்குமுலேட் பண்ணியிருப்போம்ல சார், டாக்ஸின், ப்ரோட்டீன்ஸு, அதெல்லாம் தேவையில்லாத பொருட்களை வெளியில் தள்ளுறதுக்கு கிளிம்ஃபாட்டிக் சிஸ்டம் வேணும். அந்த கிளிம்ஃபாட்டிக் சிஸ்டம் நம்ம தூங்கும்போது தான் சார் நல்லா வேலை செய்யும். ஸோ டே ஃபுல்லாக நம்ம தேக்கி வச்ச கழிவுகள் எல்லாம் இந்த கிளிம்ஃபாட்டிக் சிஸ்டம் நைட்டு வெளியில் அனுப்பிடும் சார். ஸோ பிரெயின் ஹெல்த் வந்து எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா நம்ம தூங்கும்போது தான் சார் ஆரம்பிக்குது. அதுதான் ஃபஸ்ட்டு கீ நம்ம பிரெயின் ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கு. அடுத்த கீ பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிக்கும் போது ஃபஸ்ட்டு 3 நிமிஷத்தில் நம்மளோட மனநிலை எந்த மாதிரி இருக்கோ என்டையர் டேவையும் அது ஒரு 90% டிசைட் பண்ணுது சார். காலையில் நம்ம லேட்டாக எந்திரிச்சு வேகமாக எந்திரிச்சு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃபோனை பார்த்து டைமை பார்த்து படப்படன்னு எந்திரிச்சோம்னா அது நம்ம பிரெயின் ஹெல்த்துக்கு நல்லதில்லை. ஸோ காலையில் எந்திரிச்சோன்னே ஒரு பொறுமையாக ஒரு நன்றி உணர்வோட, எவ்வளோ பேர் நைட்டு தூங்குறாங்க காலைல கண்ணு முழிக்க முடியறதில்ல சார். காலையில் கண்ணு முழிக்கிற வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு ஒரு பொறுமையாக எந்திரிக்கணும் சார். இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு மாதிரி லேட்டாக தூங்கி லேட்டாங்கிறாங்க. ஆமாம், நீங்கள் சொன்ன முதல் பாயிண்ட்டை பார்வையாளருக்கு புரியுத மாதிரி சொல்கிறேன். கிளைம்பாட்டிக் சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா மூளையை 60% குறைக்கின்றது. குறைச்சி எஃபிஷியன்ட் வேஸ்ட்டை எடுக்குது. ஆமாம் சார். ஆமாம். அடுத்தது நீங்கள் என்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் சொன்னீங்கன்னா 3 நிமிஷம் காலையில் ஃபஸ்ட்டு எப்படி நினைக்கிறீங்களோ அதுதான் அன்றைய வாழ்நாளை அந்த ஒரு நாள் எப்படி இருக்கு என்பதை நிர்ணயிக்கிறது. அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன்னா கிராட்டிடியூடு ப்ராக்டிஸ். காலையில் எழுந்த உடனே 3 லட்சம் பேர் இன்னைக்கு இரவு செத்து போயிருக்காங்க, நாம் சாகவில்லையே என்ற சந்தோஷத்தோடு காலை கதிரவனை சென்று பார்த்தால் அந்த கதிரவன் கேங்லியான் செல்ஸை தொட்டு அதனால் சர்க்காடியம் ரிதம் சரியாகி உங்கள் மனநிலை சரியாக இருக்கும். கார்டிசால் ஏறும். அதுதான் சார் 3வது பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் விட்டுட்டேன் நான். ரெண்டாவது பாயிண்ட் நன்றி உணர்வு சார், அத சொல்லிட்டீங்க. 3வது பாயிண்ட் நான் சொல்ல வந்தது நீங்க சொல்லிட்டீங்க சார். சன் கேசிங்னு சொல்லுவோம்ல சார், நீங்க சூரியனை பார்க்கணும். சூரியனை பார்க்கும்போது அந்த அதாவது சூரிய உதயத்தை பார்க்கணும். அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 3 நிமிஷத்துல அந்த ரெட்ல இருந்து ஆரஞ்சு ஆகி எல்லோ ஆகி ஒரு 30 செகண்ட் கண்ணாடியை கழட்டி பார்க்கணும். 30 செகண்ட் நேரடியா பார்த்தோம்னா அது போய் நம்ம ரெட்டினோ ஹைப்போதாலமிக் பாத்தே வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். ஆக்சுவலா சூரியனை கூட பார்க்க வேணாம், அந்த டைரக்ஷனை பார்த்தா போதும், அந்த ரேஸை பார்த்தா போதும். சோ அத பாக்கும்போது நமக்கு வந்து பீனியல் கிளாண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும் சார். அதுதான் நம்மளோட தேர்ட் ஐ அப்படின்னு சொல்லுவோம் சார். ஸோ இன்ட்யூஷன், நம்ம இன்ட்யூட்டிவ் பவர், நம்ம உள்ளுணர்வு, விழிப்புணர்வு, இது எல்லாமே அந்த சூரியனை காலையில எந்திரிச்சு பாக்குறதுனால நமக்கு தூண்டப்படுது சார். இதுதான் 3வது கீ சார் பிரெயின் ஹெல்த்தை ஓபன் பண்றதுக்கு. இப்போ இதை போய் பார்த்த உடனே கார்டிசால் நமக்கு உருவாகுது. இந்த கார்டிசாலும் பிரெயின் ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணுமா? கார்டிசாலும் அஃபெக்ட் பண்ணும் சார். அது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ல சார் கார்டிசால். ஆனா தேவைப்படுது காலையில எழுந்த உடனே. ஆமா சார், காலையில அந்த சர்க்காடியன் ரிதம்லயே கார்டிசால் வந்து காலைல 4 மணிக்கு அப்புறம் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும் சார். ஸோ அது வந்து நார்மல் ரிதம்லே இருக்குது சார். நம்ம இப்போ சூரியனை பார்க்குறதுனால நம்ம மெலட்டோனின் அந்த சர்க்காடியன் கிளாக்கை வந்து நம்ம ரீசெட் பண்ணுறோம் சார். ஸோ மெலட்டோனின் வர்றது, நம்மளோட கெப்பபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அந்த சூரியனை பார்க்குறதுனால நமக்கு கிடைக்கும். இந்த சூரியனை பார்த்த உடனே போய் ஒரு 3 நிமிஷம் குளிர்ந்த தண்ணியில் சோப்பு கூட போட வேணாம், அப்படியே தண்ணி அடித்து குளிச்சாக்கா அதனால என்ன பலன்? அதனால ஏதாவது மூளைக்கு இம்ப்ரூவ் ஆகுதா? சார் நர்வ்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் ஆகும் சார் குளிர்ந்த நீர்ல இது பண்ணும்போது, வாசோடைலட்டேஷன் ஆகும். ஸோ அதனால நமக்கு நல்ல பெனிஃபிட் சார், நல்ல பெனிஃபிட். அடுத்தது 4வது கீ சார். நம்ம பிரெயின் ஹெல்த்ல நம்ம ஃபர்ஸ்ட் 3 கீ சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நைட்டு நல்லா தூங்கணும், காலைல எந்திரிச்சோம் கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணணும், 3வது சூரியனை பார்க்கணும், 4வது நம்ம டே வந்து எக்ஸசைஸோட ஸ்டார்ட் பண்ணணும் சார். எக்ஸசைஸை வந்து நான் என் பேஷண்ட்ஸ்க்கு எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, ஃபிசிக்கல், அதாவது பேஷண்ட்டுக்குன்னு இல்லைம்மா, எல்லாருக்குமே இந்த 7 கோடி தமிழர்களும் உபயோகிக்கிற மாதிரி சொல்லுங்க. கண்டிப்பா சார். பேஷண்ட் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம டிவியை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க. இப்போ ஓகே சார், சொல்லுங்க. இப்போ வந்து நம்ம 4வது கீ என்னன்னா, நம்ம டேவை எக்ஸசைஸோட ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம உடல் நலம், உள்ள நலம், அதாவது பிரெயின் ஹெல்த் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கணும் சார். ஃபர்ஸ்ட் வந்து உடல் நலத்துக்கு நீங்க யோகா பண்ணுங்க, வாக்கிங் போங்க, ரன்னிங், ஜாகிங், எது வேணாலும் நீங்க எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். ஆனா பிரெயின் ஹெல்த்துக்குன்னு பார்க்கணும், பிராணாயாமா பண்ணணும் சார். பிரெயின் ஹெல்த் அப்படின்னா நம்ம மூச்சு பிரீத்திங் எக்ஸசைஸ் சொல்றீங்க. ஆமா சார். பேசிக்கலி நீங்க என்ன சொல்றீங்கன்னா, யூ இன்ஹேல், ஹோல்ட் ஃபார் 4 செகண்ட்ஸ்
and then exhale slowly. எஸ் சார். இன்ஹேலை விட எக்ஸேல் டபுள் த டைம் இருக்கணும் சார். டபுள் இல்லைம்மா, நான்லாம் 6 டைம்ஸ் பண்ணுறேன். மினிமம் சார். மினிமம் நான் 3 செகண்ட் இன்ஹேல் பண்ணேன்னா எக்ஸேலுக்கு 30 செகண்ட் எடுத்துக்கிறேன். அது இன்னும் அட்வான்ஸ்டு சார். ஆனால் வந்து நம்ம நார்மலாக இப்போ நம்ம பார்வையாளர்கள் ஃபஸ்ட்டு செய்ய ஆரம்பிக்கிறாங்கன்னா 3 கவுண்ட் இன்ஹேல் பண்ணி அட்லீஸ்ட் 6 கவுண்டாவது எக்ஸேல் பண்ணணும். நம்ம பார்வையாளர்கள் என் முகத்தை பார்த்த உடனேமா எல்லாமே 10 டைமாக பண்ணுவாங்க. சரிங்க சார். ஆமாம், நல்லா பண்ணட்டும் சார். அடுத்தது வந்து மெடிடேஷன் சார். 5வது இல்ல சார், இதுலயே பிரெயின் ஹெல்த், அதாவது பிசிக்கல் ஹெல்த் 4வது பாயிண்ட்ல தான் இருக்கும். 4வது பாயிண்ட்ல தான் இருக்கும். பிரெயின் ஹெல்த்ல வந்து நம்ம மூச்சு பயிற்சி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து மூச்சை கவனிச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் நம்ம வந்து அமைதியா உட்காரணும் சார். தியான நிலையில இருந்து நம்மளை உள்நோக்கி பார்க்கணும். பார்க்கும்போது நமக்கு ஒரு அமைதி கிடைக்கும் சார். அதில் தான் இந்த காபா லெவல் அதிகமாகும். மெடிடேஷன் பண்ணுறனால நம்ம பிரெயினில் ப்ரீஃப்ராண்டல் கார்டெக்ஸ், ஹிப்போ கேம்பஸ், அமிக்டலா இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆகுது சார். இந்த மாதிரி ஆக்டிவேட் ஆகும்போது நம்ம அந்த டேவை வந்து பீஸ்ஃபுல்லாக கொண்டு போவோம். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு, இப்போ லைஃப் ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்ஸுன்ற வார்த்தை தான் மக்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வரும் சார். ஸோ இந்த மெடிடேஷன் வந்து செய்கிறது நல்லது டெய்லி. அடுத்தது 5வது கீ தான் வந்து நம்ம நீங்கள் இப்போ நீங்கள் 15 நிமிஷம் மெடிடேஷன் சொன்னீங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 7 கோடி பேருக்கும் காலையிலேயே மெடிடேஷனுக்கு 15 நிமிஷம் டைம் கிடைக்குமா? இல்லை மெடிடேஷனை பகலில் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம்? எப்போ வேணாலும் பண்ணலாம் சார். ஆனால் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு எம்டி ஸ்டமக்கில் உட்காந்து பண்ணோம்னா கொஞ்சம் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் சார். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி டைம் கிடைச்சா கூட பண்ணலாம் சார். வாட் இஸ் த ரிலவன்ஸ் சாப்பாட்டுக்கும் இதுக்கும்? நைட்டு தூங்கும்போது முன்னால பண்ணலாம் இல்ல? தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணலாம். ஓகே. ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இல்லாம இருக்கும் சார். நம்ம ஸ்ட்ரைட்டா உட்காந்து பண்றதுக்காக இப்ப மூச்சை இழுத்து வெளியில விடணும் அப்படின்றப்ப நமக்கு வந்து டிஸ்கம்ஃபர்ட் இல்லாம இருக்கணும் அப்படின்றதுக்காக. நீங்க இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் சொன்னீங்க. ஆமா சார். அந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் காமிங்க. இப்போ இதான் வந்து முன்மூளைன்னு சொல்லி, இது ஃபுல்லாக பெருமூளை தான் சார். இப்போ நம்ம வெளியில் பார்க்குற எல்லாமே பெருமூளை தான். நான் பேசிகிட்டு இருக்கப்ப சொன்ன சிறுமூளை இதுதான் சார். சிறுமூளை இதுதான் சிறுமூளை. இது சிறுமூளை, இது ஃபுல்லா பெருமூளை. இதுதான் கார்பஸ் கலோசம். 2 பிரெயினையும் கனெக்ட் பண்ற கார்பஸ் கலோசம் இது. நம்ம வந்து இந்த தலாமஸ் அதெல்லாம் பேசணும்ல சார், அதெல்லாம் இங்க இருக்கு. பீனியல் சுரப்பி. 2 பிரெயின் நீங்க சொல்றது இந்த லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின். லெஃப்ட் பிரெயின் ரைட், 2 ஹெமிஸ்பியர் சார். 2 ஹெமிஸ்பியரையும் ரைட் ஹெமிஸ்பியர் ரெண்டையும் கனெக்ஷன் பண்றது தான் வந்து இந்த கார்பஸ் கலோசம். இது வழியா ஃபைபர்ஸ் போயிட்டு தான் 2 ஹெமிஸ்பியரையும் கனெக்ட் பண்ணுதுங்க சார். அடுத்தது இந்த தலாமஸ், நம்மளோட சென்சரி இன்புட் எல்லாம் இங்கே தான் போகுது. ஹைப்போதலாமஸ் தான் நம்மளோட சர்க்கேடியன் கிளாக்கை மெயின்டைன் பண்ணுறது, டெம்பரேச்சரு, நம்மளோட பசி உணர்வு எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறது ஹைப்போதலாமஸ். நான் சொன்ன பீனியல் கிளாண்ட் வந்து இந்த இடத்துல வரும் சார், இந்த ஏரியாவில் வரும். அதுதான் நம்ம அந்த சன் கேசிங்கில் ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொன்னது. இதுதான் சார் ப்ரீஃப்ராண்டல் கார்டெக்ஸ். இது வந்து மோட்டார் கார்டெக்ஸ், இது ப்ரீஃப்ராண்டல் கார்டெக்ஸ். இந்த ப்ரீஃப்ராண்டல் கார்டெக்ஸ் தான் காக்னிஷனுக்கு ரொம்ப முக்கியம் சார். காக்னிஷன் அப்படின்றது வந்து நிறைய காம்பனன்ட் சேர்ந்தது தான் சார். அறிவுத்திறன்னு சொல்கிறோம்ல சார், நிறைய விஷயங்கள் உள்ளடங்கினது தான் நம்மளோட காக்னிஷன். ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, நான் அதை புரிஞ்சுட்டு அட்டென்ஷனோட நான் கவனிக்கிறேன். ஸோ நான் வந்து கவனிக்கிறேன், ஃபோக்கஸ் கொடுக்குறேன், அது ஃபஸ்ட்டு. அடுத்தது நீங்கள் என்ன கேட்குறீங்க அப்படின்றத நான் உள்வாங்கி அதை பெர்சீவ் பண்ணி என்னோட பிரெயினில் ஆடிட்ரி கார்டெக்ஸ், நீங்கள் கேட்குற கேள்வி என்னோட காது வழியாக ஆடிட்ரி கார்டெக்ஸ்க்கு போகுது. போயிட்டு அங்கேருந்து எந்தெந்த ஏரியாவுக்கு பிரித்து அனுப்பணுமோ நம்ம பிரெயின் அனுப்பி அதை ப்ராசஸ் பண்ணுது. ஸோ நான் காம்ப்ரிஹெண்ட் பண்ணுறேன். சார் வந்து கேட்குறாங்க இந்த கேள்வி, நம்ம அதுக்கு இந்த பதில் தான். நான் இப்போ படித்த நியூராலஜிலேருந்து நீங்கள் கேட்குற எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ அனுபவத்தில் நியூராலஜி நிறைய அனுபவம் இருக்குது. ஸோ அதை வச்சு டிஎம் பண்ணியிருக்கீங்க. எஸ் சார், அதை காம்ப்ரிஹெண்ட் பண்ணி இந்த ஆன்சர் தான் நம்ம சொல்லணும் அப்படின்றத என் மெமரியிலேருந்து எடுக்கிறேன். ஸோ இந்த மெமரி, அட்டென்ஷன், அதுக்கப்புறம் பர்செப்ஷன், இந்த ஃபோக்கஸ் கொடுக்கறது, காம்ப்ரிஹெண்ட் பண்ணுறது, கடைசியாக மெமரியிலேருந்து எடுத்து சொல்கிறது, என்னோட அனுபவங்கள் ரீகால் பண்ணுறது எல்லாம் சேர்ந்தது தான் சார் காக்னிஷன். இந்த காக்னிஷனுக்கு எந்த பாட்டு ரொம்ப முக்கியம்னா இந்த ப்ரீஃப்ராண்டல் கார்டெக்ஸ். இப்போ நம்ம அனிமல்ஸ்க்கும் ஹியூமன்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு கேட்டால் இந்த ப்ரீஃப்ராண்டல் கார்டெக்ஸ் வந்து ஹியூமன்ஸ்க்கு நல்லா டெவலப் ஆகிருக்கும் சார், அனிமல்ஸை விட. நமக்கு அதான் எவல்யூஷனில் நமக்கு இந்த கார்டெக்ஸ் வந்து நல்லா டெவலப் ஆனனால தான் நமக்கு அந்த பகுத்து அறிகிற திறன் வந்து நமக்கு இருக்குது. இந்த 4 பாயிண்ட்டை அழகாக சொன்னீங்க டாக்டர். 5வது பாயிண்ட்டாக ஃபுட்டை பற்றி பேச போகிறீங்க. நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னால் உங்களை ஒரு கேள்வி கேட்கணுன்ட்டு, உங்களுக்கு கோவிட் 2 முறை வந்ததா? ஒரு தடவை தான் சார் வந்து. எப்போ அந்த 2021 வந்ததா, அதுக்கு முன்னால் வந்ததா? 2வது வேவ்ல வந்தது. 2வது வேவ்ல வந்தது. இந்த 2 முறை கோவிட் வந்தவங்களுக்கெல்லாம் 99 சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு எல்லா நாட்டு அறிஞர்களும் ஒன்றாக ஒத்துக்கிட்டு நாங்களே ஒரு லிஸ்ட்டு வேறு பண்ணோம்.
அதில் ஃபஸ்ட்டு சைடு எஃபெக்ட்டு பிரெயின் ஃபாக். ம். நீங்கள் ஒருத்தருக்கு பிரெயின் ஃபாக் இருக்கா இல்லையா அப்படின்னு இந்த 7 கோடி தமிழர்களுக்கும் செக் பண்ணணுன்னா சுலபமாக செக் பண்ணுறதுக்கு என்ன ஐடியா டாக்டர்? பிரெயின் ஃபாக் வந்து இப்போ லாங் கோவிட் ஸ்டேட்டில் நிறைய பேர் சார் அந்த நிறைய நெகட்டிவான விஷயங்களை பார்த்து பார்த்து எல்லாம் நெகட்டிவாகவே யோசிச்சு தனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, நான் மாதிரி இல்லை, நான் எதையுமே செய்ய முடியலை, நான் இப்படி இல்லவே இல்லை, நானே இல்லை அப்படின்னு அவங்க ரொம்ப பிரெயின் ஃபாகை இப்போ பேஷண்ட்டே கண்டுபிடிச்சி வந்து சொல்கிறாங்க சார், எனக்கு பிரெயின் ஃபாக் இருக்குது மேடம், நான் எப்படி இதுலேருந்து வெளியில் வர்றது, நிறைய இப்போ நீங்கள் கேட்டோன்னு தான் எனக்கே ஞாபகம் வருது. போன வாரம் கூட உங்களுக்கும் பிரெயின் ஃபாக் இருக்கா? எனக்கு இல்லை சார், உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சுலபமான வழி கண்டுபிடிச்சிருக்கேன் டாக்டர். 22x19 எவ்வளோன்னு கேட்பேன். நீங்கள் கால்குலேட்டர் இல்லாமல் சொல்லுங்க. ஏன்னா ஹிப்போ கம்பஸ் தான் மெமரியை ஃபார்ம் பண்ணுது. அந்த மெமரி ரீகாலுக்கும் ஹிப்போ கம்பஸ் தான். ஸோ இந்த 22x19 எவ்வளோன்னு சொல்லுங்க. 200 240 சொல்லுங்க. 480 சார்? கரெக்டாக சொல்லிட்டீங்க. உங்களுக்கு பிரெயின் ஃபாக் இல்லை. ஓகே. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 421 4000 என்னென்னவோ சொல்லுவாங்க. ஓகே. ரீகால். ஸோ என்னோட ஹிப்போ கேம்பஸ் ஓரளவு நல்லா இருக்கு. உங்கள் ஹிப்போ கேம்பஸ் மெமரி ஃபார்ம் பண்ணுது, ரீகால் பண்ணுது, கரெக்டாக பண்ணுது. அப்படி பண்ணலை பிரெயின் ஃபாக் இருந்தாக்கா இந்த சிட்டிகோலின் அண்ட் பிராசிட்டம் வில் ஹெல்ப். போத் ஆர் நூட்ராபிக்ஸ். நூட்ரோபிக்ஸ் அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் சார். நூட்ரோபிக்ஸ் வந்து இல்லை, நூட்ராபிக்ஸை பற்றி இன்னொரு வீடியோவில் சொல்லுவோம். ஓகே ஓகே. இப்போதைக்கு பிரெயின் ஃபாக் இருக்கா இல்லையா அப்படின்றத பற்றி தான் பேசணும். இப்போ பிரெயின் ஹெல்த்தோட 5வது பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஆமாம், 5வது பாயிண்ட் என்ன ஃபுட்டு சாப்பிட்டா பிரெயினுக்கு நல்லாது. ஓகே. ஏன்னா நிறைய பேர் இந்த வால்நட் பிரெயின் மாதிரி இருக்கு அப்படின்றதுனால வால்நட் சாப்பிடுன்றாங்க. அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. வால்நட் நல்லது தான், பட் அந்த மாதிரி இருக்கிறதுனால அதை வால்நட் சாப்பிடணும்னு இல்லை. ஈவன் பம்கின் சீட் அண்ட் ஆல்மண்ட்ஸ் வில் டூ த சேம் திங். நீங்கள் என்னெல்லாம் ஃபுட்டு சாப்பிடணும்னு சொல்லுங்க. அதாவது பிரெயினுக்கு வந்து நான் 5 வகையான உணவு சொல்லுவேன். சொல்லுங்க. ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் திட உணவு, அடுத்தது திரவ உணவு, 3வது நம்மளோட எண்ணங்களும் ஒரு உணவு, அடுத்தது ஆக்சிஜன் ஏர், 5வது ரெஸ்ட். இது 5 உணவுகளும் பிரெயினுக்கு ப்ராப்பரா. இந்த முதல் சொன்னீங்க இல்லம்மா உணவு, திட உணவு, அதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க, நம்ம பேசலாம். திட உணவுனா இப்போ வந்து உங்களுக்கு என்ன பிடிக்கும்? நம்ம வந்து சரிவிகித உணவுனா எப்போதுமே நம்ம கார்போஹைட்ரேட்டு, ஃபேட்டு, ப்ரோட்டீன் இதை தான் நம்ம பேசுவோம், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இதுவும் பேசுவோம். இப்போ உங்கள் பிரெயினுக்கு எது நல்ல உணவுன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா கார்போஹைட்ரேட் நல்ல உணவா, கீட்டோன்ஸ் நல்ல உணவா? அதுக்கு முன்னால நான் ஒரு கேள்விமா, பிரெயின் எவ்வளவு எனர்ஜி கன்சியூம் ஆகுது? கிட்டத்தட்ட நம்ம என்டையர் எனர்ஜி கன்சப்ஷன்ல 20 to 30% எனர்ஜியை நம்ம பிரெயின். நான் ஒத்துக்கிறேன். ஆமாம், பிரெயின் இஸ் மேட் ஆஃப் ஃபேட்டு தானேம்மா? ஆமாம் சார், ஃபேட்டு தான் ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம ஒமேகா 3 ஃபேட்லேருந்து ஆரம்பிப்போம்மா. ஏன்னா என் ஒப்பீனியனில் 7 கோடி பேரில் அட்லீஸ்ட் 6 கோடியே 99 லட்சம் பேருக்கு ஒமேகா 3 இண்டெக்ஸு பாஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே. ஆமாம், அதுக்கு டெஸ்ட் எடுத்துக்க மாட்டாங்க. கண்டிப்பா. நம்ம ஊர் மக்கள் ஏன் டெஸ்ட் எடுத்தா தானே தெரியும் அவங்க பாஸ் பண்றாங்களான்னு. நம்ம மாஸ்டர் ஹெல்த் செக்கப்பே நம்ம மக்கள் சரியா பண்ணிக்க மாட்டாங்களே. இல்லையே, பட் நீங்க மாஸ்டர் ஹெல்த் செக்கப்ல ஒமேகா 3 இண்டெக்ஸே பண்றது இல்லையே. பண்றது இல்லதான். டாக்டர்களும் சொல்ல மாட்டேன், சில மருத்துவர்களும் பேஷண்ட்டை நீங்க சொல்ல மாட்டேன்றீங்க ஒமேகா 3 டெஸ்ட் எடு. இன்வெஸ்டிகேஷன் ஒன்று இருக்கு. அந்த இன்வெஸ்டிகேஷன் 600 ரூபா தான்மா. வாழ்க்கையில ஒரு முறையாவது நீங்க ஒமேகா 3 இண்டெக்ஸை எடுக்கலைன்னா you have a cellular inflammation which includes brain inflammation. Yes. See, one of the biggest problem in Tamil Nadu, 7 கோடி மக்களும் செல்லுலார் இன்ஃப்ளமேஷன்ல இருக்காங்க. கண்டிப்பா சார். அவங்க டெஸ்ட் பண்ணல ஒமேகா 3 இண்டெக்ஸ். அது 600 ரூபா தான். 600 ரூபாவது சில கம்பெனிக்கு 1000 ரூபா, சில கம்பெனிக்கு 2000 ரூபா. நாங்கள் இன்ஃபேக்ட் ஐஓவில் நீங்கள் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் இல்லை, ஒமேகா 3 இண்டெக்ஸ் 8 இருந்ததுன்னா நீங்கள் பணம் கொடுக்க வேண்டியதில்லை. ஓகே. டெஸ்ட் இஸ் ஃப்ரீ. அப்போ அந்த அளவுக்கு டேம் ஷூராக சொல்கிறீங்க இருக்கா? டேம் ஷூரெல்லாம் சொல்ல. ஓகே சரி, அப்படியே இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு டெஸ்ட் ஃப்ரீ. அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் ஏதாவது சப்ளிமெண்ட்ஸ் வாங்கிக்கலாம். ஓகே. இது எனக்கு மட்டும் தானா சார்? இல்லை
என்டையர் 7 கோடி பேருக்கும் எப்போ வேணும்னாலும் ஒமேகா 3 டெஸ்ட் வந்து எடுத்துக்கலாம். ஓகே. டெஸ்ட்டு பாஸ் பண்ணால் நீங்கள் கட்டின பணம் திருப்பி கொடுத்துடுவாங்க. பாஸ் பண்ண பாஸ் பண்ணலைனாலும் சரி, எங்ககிட்ட ஏதாவது சப்ளிமெண்ட்ஸ் வாங்கும்போது அதை டிஸ்கவுண்ட்டாக எடுத்துக்கோங்க. அதுக்கு ஈக்குவல் எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ இந்த ஒமேகா 3 ஃபேட் வந்து நம்ம ஊரில் 3 விதமான மீனில் கிடைக்குது. மேக்கரல், சார்டின்ஸ், ஆன்சோவி கிடைக்குது. வெளிநாட்டு ஃபிஷ்ஷில் சால்மன், டியூனா இதிலெல்லாம் இருக்குது. அப்புறம் மூளைக்கு ப்ளூபெரிஸு, ஸ்ட்ராபெரிஸு, பிளாக்பெரி, எனி பெரிஸ் இஸ் குட். நாகப்பழம் கூட சாப்பிட்லாம். எல்லா பெரிஸும் கொஞ்சம் காஸ்ட்லி தான் சார். நாகப்பழம் அவ்வளோ காஸ்ட்லி இல்லைப்பா. நாவல் பழம் காஸ்ட்லி இல்லை, பட் ப்ளூபெரி அதெல்லாம் பொமேகிரேனேட் சாப்பிட்லாம். ஆனால் பொமேகிரேனேட் சாப்பிடும்போது நம்ம ஆளுங்க தயிரோடு சாப்பிடணும். ஏன்னா அதில் இருக்க யூரோலித்தின் ஏ வந்து அப்சார்ப் பண்ணுற பாக்டீரியா 90% ஆஃப் தி தமிழியன்ஸுக்கு இல்லை. ஓகே. ஸோ அதனால் தயிரோடு சாப்பிட்டா அந்த பாக்டீரியா யூஸ் பண்ணி அவங்க அந்த யூரோலித்தின் ஏ தே கேன் அப்சார்ப். பெஸ்ட்டு ஃபுட்டு வந்து டார்க் சாக்லேட். ஆனால் கடையில் விற்கிற சாக்லேட் இல்லை, அதில் நிறைய சுகர் இருக்குது. ஸோ நீங்கள் பியூர் டார்க் சாக்லேட் பவுடர் வாங்கி காஃபியில் கலக்குங்க, டீயில் கலக்குங்க, தண்ணியில் கலக்குங்க, கார குழம்புல கலக்குங்க. மெக்சிகோவிலெல்லாம் அங்கே குழம்பு கரீஸ்ல எல்லாம் இந்த சாக்லேட்டை போடுவாங்க, கொக்கோ பவுடர். கெஃபைன் வந்து நல்ல ஸ்டிமுலண்ட். அப்புறம் வால்நட் சாப்பிடுங்க, பம்கின் சீட் சாப்பிடுங்க, ஆல்மண்ட் சாப்பிடுங்க, ஸ்பினாச்சி, கேல், காலட் கிரீன்ஸு, அப்புறம் இந்த டர்மரிக்லேருந்து வர குர்குமீன், எக்ஸு, அப்புறம் ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸு, ஊறுக்காய், இந்த நெல்லிக்காய், கிம்ச்சி, தயிர், கோம்புச்சா, கிரீன் டீ, அவகாடோ, எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில், அதில் பாலிஃபெனால்ஸ் இருக்குது. 40 பிளட் பயோமார்க்கர்ஸை இம்ப்ரூவ் பண்ணும். இதில் உங்கள் வசதிக்கு ஏற்ப எதெல்லாம் கிடைக்குதோ சாப்பிடுங்க. ஓகே. ஸோ நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க சார். இல்லை, நீங்கள் சொல்ல வேண்டிய பாயிண்ட்டை நான் எடுத்துக்கிட்டேன். அதனால் 6வது பாயிண்ட்டு நீங்கள் போங்க. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கும் இருக்கிறது நல்லது தான் சார். அந்த கீட்டோன்ஸை வந்து யூட்டிலைஸ் பண்ண வைக்கும். ஸோ அதாவது நம்ம எல்லா நேரமும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் தான் எனர்ஜி கிடைக்கும் அப்படின்ற கான்செப்ட்லேருந்து வெளியில் வந்து நமக்கு வந்து பட்டினி இருக்கிறது மூலியமாகவும் பிரெயின் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் அப்படி சொல்லும்போது எக்ஸாஜினஸ் கீட்டோன்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதான் நீங்கள் எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில் சொன்னீங்க, அது சாப்பிட்டா வராது. அதுக்கு C8ன்னு ஃப்ராக்மெண்டட் ஃப்ராக்ஷனேட்டட் மீடியம் செயின் ட்ரைக்ளைசரைட்ஸ், எதர் C8 ஆர் C10. கோகனட் ஆயில். ஆமாம், கோகனட் ஆயில். ஆனால் C10 சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட் வரும் ஸ்டமக்கில். அதால் C8 சாப்பிடுங்க. ஓகே. ஸோ அதனால் 5வது கீ வந்து ஃபுட்டு சார். ஆமாம், டயட் வந்து நம்ம பிரெயின் ஹெல்த்தை ப்ரமோட் பண்ணுற அளவுக்கு நம்ம சாப்பிடணும். ஆமாம், அந்த கீட்டோன்ஸ் வந்து ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். ஆமாம் சார், ஆக்சிஜன் ஃப்ரீ ரேடிக்கல்ஸை கம்மி பண்ணும். ஸோ அதனால நம்ம நியூரோ இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணலாம். ஸோ அதனால் ஏஜிங்கில் வர்ற டீஜென்ரேட்டிவ் ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம போஸ்ட்போன் பண்ணிக்கலாம், இல்லை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் சொல்கிறது நிறைய ப்ரிவென்ஷன் இஸ் மச் பெட்டர் தென் கெட்டிங் இன் டு த ப்ராப்ளம். பிகாஸ் ஒன்ஸ் ப்ராப்ளம் கம்ஸு நம்மளால் அவுட்கம்மை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. கண்டிப்பாக சார். ஏன்னா ஒரு நியூரலாஜிக்கலாக ஒரு டிசீஸ்க்கு ஒரு சிம்டம் வருதுன்னா ஆல்ரெடி 50% அங்கே டேமேஜ் போயிடுச்சு. ஸோ நம்ம ஒன்ஸ் டிசீஸ் மேனிஃபெஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணுறது அப்படின்றது பாசிபிலிட்டி கம்மி தான். ஸோ ஆல்வேஸ் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் தான். அப்போ தான் நீங்கள் இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் சொன்னீங்களே, அதில் ஒரு பெரிய பெனிஃபிட் என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸு இந்த ஐடி பீப்புளெலாம் இருக்கிறதுக்கு அவங்க மென்டல் கிளாரிட்டி ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா 15 மணி நேரம் ஆச்சுன்னா இந்த ஆட்டோஃபேஜியில் டேமேஜ் செல்ஸ் வில் பி ஈட்டன் பை த குட் செல்ஸ். அது நம்ம பாடியே நம்மளை வந்து ரெப்ளனிஷ் பண்ணிடும், ரீவைட்டலைஸ். அதில் இந்த லாங் டேர்ம் மெமரியை ரீகால் பண்ணுற இம்ப்ரூவ்மெண்ட்டும் நிறைய கிடைக்கும். எஸ் சார், லாங் டேர்ம் பொட்டன்ஷியேஷன் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இன்னொரு பெனிஃபிட்டுமா ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் குறையுது. ஓகே. எதனால சார் ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் வந்து நீங்கள் சாப்பிட்றதை நிறுத்தி பாருங்க. இப்போ உங்களுக்கு 60 இருக்குன்னு வச்சுக்கிங்க, இன்னைக்கு நைட்டு சாப்பிடாம தூங்குங்க, ஒரு 5-6 குறையும். ஓகே. ஒரு ரெஸ்டிங் ஹார்ட் ரேட்டே குறையும். ஆமாம், ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் குறையும். ஓகே. ரெஸ்பிரேட்டரி ஃபிட்னஸ் கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கிங்க, ஓகே, உங்களுடைய ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டியும் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, சரிங்க சார். ஸோ இப்போ வந்து ஃபுட்டு 5 கீ முடிச்சிருக்கோம் சார். அடுத்தது 6வது பார்த்தீங்கன்னா, நம்ம பிரெயினுக்கு வந்து எப்போவுமே புது புது விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும் சார். அதனால் யூ ஹாவ் டு லேர்ன்
நியூ திங்ஸ் டெய்லி பேசிஸ். டெய்லி நம்ம வந்து ஒரு புது விஷயத்த கத்துக்கிட்டே இருந்தா நம்ம பிரெயின் ரொம்ப ஆக்டிவேட் ஆகும். அதனால எனக்கு இதுதான் வேணும், அதுதான் வேணும், இது எனக்கு வேணான்னு எதையும் ஒதுக்காம எதெல்லாம் நம்ம லைஃப்ல கத்துக்க முடியுமோ அதெல்லாம் டெய்லி டெய்லி நம்ம ஒரு புதுமையை நாடுங்கள். இதைத்தான் நீங்க நியூரோ பிளாஸ்டிசிட்டியை இவ்வளவு சிம்பிளா சொல்லிட்டீங்க டாக்டர். ஆமா. அதாவது இப்ப நம்ம வந்து இப்ப ஹாலிடேஸ்ல புது அனுபவங்கள், நியூ எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ ஒரு ட்ரிப்புக்கு போறோம்ல, ட்ரிப்புக்கு போய் ஒரு புது இடத்த பாக்குறோம். பாக்கும்போது நம்ம பிரெயின் ரொம்ப ஹாப்பி ஆகுது. அதே இடத்துக்கு நீங்க திருப்பி போனீங்கன்னா அந்த அளவு ஹாப்பினஸ் கிடைக்காது. சோ இப்போ ஒரு நீங்க ஹாலிடேஸ்க்கு போனோன்றீங்க. தமிழ்நாட்டு மக்கள் வாரம் ஒரு முறையோ இல்ல மாதம் ஒரு முறையோ ஒரு ஹாலிடே, ஒரு புதுவிதமான சாப்பாடு, ஒரு புதுவிதமான அனுபவம், அந்த அனுபவங்கள் எல்லாம் கொடுக்கணும். கிட்டத்தட்ட நீங்க கண்ணதாசன் பாட்டுக்கு வந்துட்டீங்க. பிறப்பின் ரகசியம் யாதென்று கேட்டேன் பிறந்து பார், அனுபவம் தான் இறைவன் என்றார். நல்ல கவிதை. ஸோ அது மாதிரி தட் எக்ஸ்பீரியன்சஸ் பில்ட் நியூரோபிளாஸ்டிசிட்டி. அப்போ வந்து நியூரோஜெனசிஸ் நடக்கும் சார். நியூரோஜெனசிஸ், சைனாப்டோஜெனசிஸ் இதெல்லாம் ஸ்ட்ரென்தன் ஆகும். நம்ம பிரெயின்ல ஒரு பர்டிகுலர் பார்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணாமே வச்சிருந்திருப்போம், அந்த பார்ட்டெல்லாம் ஆக்டிவேட் பண்ணுவோம். அதனால நம்ம வந்து நியூ எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறது, நியூ திங்ஸை வந்து கொடுக்கறது. இப்போ லாங்குவேஜ், ஆமா, லாங்குவேஜ் எதுவா இருந்தாலும் இருக்கலாம். நியூ திங்ஸை நம்ம டெய்லி பேசிஸ்ல கத்துக்கிட்டே இருக்கணும். புது புது விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பிரெயினுக்கு. இது வந்து நீங்க சுருக்கமா லேர்ன் நியூ திங்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் இட் டு ஓல்டர் திங்கிங். புதுமையை நம் செயல்களிலும் மனதிலும் எண்ணங்களிலும் செலுத்துங்கள், கொண்டு வரணும். அப்ப வந்து நம்ம பிரெயின் ஹெல்த் நல்லா இருக்கும், வாழ்க்கையே முன்னேற்றும். கண்டிப்பா. அடுத்தது 7வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சோஷியலைசேஷன். 4 பேர்த்திட்ட பழகணும், நம்ம அனுபவங்களை பத்தி பேசி சிரிக்கணும். சிரிக்கும் போது நமக்கு நிறைய நியூரோ டிரான்ஸ்ஃபர் நம்ம பிரெயின்ல சுரக்கும். இப்போ எல்லாருமே வந்து மொபைல் ஃபோனோட உட்காந்து இருக்கிறது வந்து இப்போ கல்ச்சர் ஆயிடுச்சு. இந்த ஸ்டே அவே ஃப்ரம் த கேஜெட்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி, தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக பண்ணணும். நம்ம ஏன்னா மெலட்டோனின் பற்றி நம்ம ஆரம்பத்திலே பேசினோம் சன்கேசிங். அப்போ இந்த மெலட்டோனின் அப்படின்றது நமக்கு நல்லா வரணும் அப்படின்னா நம்ம கண்ணுக்கு இருட்டு அப்படின்ற ஒரு அனுபவத்தை கொடுக்கணும். இருட்டுன்ற அனுபவத்தை கொடுக்கும்போது தான் நமக்கு வந்து நல்ல உறக்கம் வரும். அதனால் சோஷியலைசேஷன் பண்ணணும். அதே சமயத்தில் நைட்டு தூங்க போகிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்ல இருந்து நம்ம விலகி இருக்கணும். ஸ்டே அவே லைட் வந்து அஃபெக்ட் பண்ணும். அதனால நீங்க இது பண்ணணும்ன்றீங்க டே ஃபுல்லாக. ஏன்னா இப்போ நம்ம வந்து டிஜிட்டல் வேர்ல்டில் இருக்கோம், சிஸ்டம் முன்னாடி தான் வேலை செஞ்சுட்டே இருக்கோம். அட்லீஸ்ட் நைட்டு தூங்க போகிறதுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த டிம் லைட்டில் போகிறது, நம்ம தூங்குறதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷனுக்குள்ளே போயிட்டோம்னா பிரெயின் ஹெல்த் நல்லாயிருக்கும். ஸோ சோஷியலைசேஷன் எந்த அளவு முக்கியமோ அதே மாதிரி நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுறது, தூக்கத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதும் ரொம்ப முக்கியம். அது சோஷியலைசேஷன் வந்து 7வது பாயிண்ட். ஆமாம், 8வது பாயிண்ட் ஸ்டே அவே ஃப்ரம் த கேஜெட்ஸ் 2 hours before sleep. நீங்க you are actually saying stay away from blue light. blue light. அந்த பாயிண்ட்லயே ஒரு முக்கியமான பாயிண்ட் சொன்னீங்க டாக்டர். அந்த உறக்கத்தை பத்தி ஒரு வீடியோ போடும்போது பார்க்கலாம். ஆனா உறக்கத்துக்கு ஒரு முக்கியமான ப்ரீ கண்டிஷன் அந்த ரூம் இருட்டா இருக்கணும். எந்த விதமான லைட்டா இருக்க கூடாது. ஆமா, ஏன்னா நம்ம ரெட்டினாவுக்கு இருட்ட கொடுத்தோம்னா தான் ரெட்டினோ ஹைப்போதலாமிக் பாத்வே வந்து அதை சென்ஸ் பண்ணி ஹைப்போதலாமஸ்ல போய் இருட்டிடுச்சு, தூங்குறதுக்கு நீ ரெடி ஆகு அப்படின்னு ஒரு இம்பல்ஸை கொடுக்கும். அந்த இம்பல்ஸ் பீனியல் கிளாண்டுக்கு போகும். பீனியல் கிளாண்ட்ல இருந்து மெலட்டோனின் வந்தாதான் நம்மளால தூங்க முடியும். கரெக்ட். ஸோ மெலட்டோனின் இஸ் ஏ ஸ்லீப் ஹார்மோன். பட் ஸ்லீப்பை தவிர அது பல வகையில் உதவுது. யூத் கூட சார் அது ஹார்மோனோட யூத் ப்ளஸ் இப்போ லாஸ்ட் வீக் ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, இட் ப்ரிவென்ட்ஸ் கேன்சர். ஆமா, அந்த இன்ஃப்ளமேஷன், நியூரோ இன்ஃப்ளமேஷனை ப்ரிவென்ட் பண்ணுது, கேன்சர் செல்ஸை ப்ரிவென்ட் பண்ணுது, யூத் எங்க நம்மளை வச்சு. பட் நீங்க ராத்திரியில உங்களுக்கு மெலட்டோனின் அதிகமான நீங்க ஒரு டைம் ரிலீஸ் 2 மில்லிகிராம் மெலட்டோனின் சாப்பிடலாம், அல்லது அதுக்கு பதிலாக கிவி பழத்தை சாப்பிடலாம். ஒரு கிவி பழம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ராத்திரில, தட் இன்க்ரீசஸ் மெலட்டோனின். காளான்லையுமே மெலட்டோனின் இருக்கும் சார், பட் அது ரொம்ப குறைவுமா. இது கிவி பழத்துல அதிகம் இருக்கு. அப்புறம் காம் ஆஃப் தி மைண்டை காம் பண்ணால் தானே உங்களுக்கு உறக்கம் வரும். அதுக்கு நீங்க எபிஜெனட்டின் டீ குடிக்கலாம். நான் எபிஜெனட்டின்னு சொல்றதை விட கெமமைல் டீ குடிக்கலாம். அப்புறம் எல்தியனைன்னு சொல்லி கிரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு, அது சாப்பிடலாம். ஆமா, அப்புறம் மெக்னீசியம் தியானேட் சாப்பிடலாம், ரிலாக்ஸ் பண்ணும். ஆமா, பிளஸ் மெக்னீசியம் தியானேட் வந்து இந்த பிபிபி பிளட் பிரெயின் பேரியரை கிராஸ் பண்ணி பிரெயினுக்கு போகுது. ஸோ தட் கேன் ஆல்சோ பி யூஸ்ஃபுல். மெக்னீசியம்லாம் இப்போ வந்து இந்த மசில் பெயினுக்குலாம் கூட நாங்கள் யூஸ் பண்ணுறோம் சார். மசில் பெயினே வந்து மெக்னீசியம் இல்லாதனால தானே வருது, அதனால அதை நீங்கள் யூஸ் பண்ணி தானே ஆகணும்.
மெக்னீசியம் வந்து உடம்புல 500 ஃபங்க்ஷனுக்கு கோஃபேக்டர். மெக்னீசியம். ஆமாம், வைட்டமின் டியை விட அதிகம். வைட்டமின் டி வந்து 200 ஃபங்க்ஷனுக்கு தான் கோஃபேக்டர். பட் மெக்னீசியம் 500 ஃபங்க்ஷனுக்கு கோஃபேக்டர். எப்போ சார் நீங்கள் மெடிக்கல் ஸ்கூலுக்கு போனீங்க? இவ்வளோ மெடிக்கல் ஸ்கூலுக்கு போயிருந்தா முட்டாள் ஆயிருப்போம்மா. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்னீங்கல்ல, நான் என்னுடைய நாலேஜை அப்படியே அப்கிரேடிங் ஸோ தட் எனக்கு ஹிப்போ கேம்பஸில் ஒரு 800 நியூ தான் டெய்லி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இப்போ ஃபங்க்ஷனல் மாதிரி உங்கள் பிரெயினில் எடுத்தோம்னா ஹிப்போ கேம்பஸ் வால்யூம் வந்து அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், அதை விட எனக்கு முக்கியம் அந்த கிரே மேட்டர் இருக்கக்கூடாது. நீங்க உங்களோட இந்த எனர்ஜியோட ரகசியத்தையும் நம்ம பார்வையாளருக்கு கொடுக்கணும் சார். நான் அந்த 10 இதுல ரகசியமே இல்லைம்மா, என்னை விட அவங்களுக்கு அதிகமா எனர்ஜி வரணும்னு தானே இந்த யூடியூப் வீடியோ பாட்காஸ்ட் எல்லாம் பண்றேன். கண்டிப்பா நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை மக்களுக்கு போய் சேர்க்கிற சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்க கையில எடுத்திருக்கீங்க. இல்லை இல்லை, நான் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை விடமா எனக்கு 68 வயசாகுது. இந்த 68 வயதுகளில் நான் செய்த தவறுகளை அவர்கள் செய்யக்கூடாது என்ற உணர்வு எனக்கு இருக்குது. அது சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி தானே சார்? அது நீங்க நினைச்சுக்கிறீங்க, நான் வந்து இதனால் இன்பம் அடைகிறேன். ஓகே, இது வந்து உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது. நீங்க இந்த பேசுற விஷயங்கள். இவ்வளவு பேர்களுடைய தவறுகளை நாம் அவர்கள் தவறு செய்யாமல் காப்பாற்றி விட்டோமே என்ற ஒரு சந்தோஷம் எனக்கு. சூப்பர் சார். ஸோ இப்போ வந்து எத்தனை கீ சார் நம்ம முடிச்சிருக்கோம்? 8 முடிச்சிருக்கோம். 9வது ஸ்டே கனெக்டட் வித் நேச்சர். அதாவது நம்ம இப்ப காலையில சூரியனை எத்திங் பண்ண சொல்றீங்க, செருப்பு இல்லாம நடக்க சொல்றீங்க. செருப்பு இல்லாம நடக்கணும். ஒரு வாக்கிங் போறதுனா நேச்சரோட கனெக்ட் ஆகி நம்ம வந்து இந்த யூனிவர்ஸ்க்குன்னு ஒரு எனர்ஜி இருக்கு இல்லைங்க சார், அதையும் நம்ம உள் வாங்கணும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம மூச்சு காத்து உள்ள இழுக்கிறதுல ஆக்சிஜன் தான் போகுது, ஆனா அதுல ஒரு பிராண எனர்ஜியும் போகுது. அதை நம்ம வந்து சயின்டிஃபிக்கா இப்ப ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கு. நம்ம சயின்ஸ் வந்து அதெல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கு. ஸோ நம்ம இழுக்கிற ஒவ்வொரு மூச்சுலையும் நம்ம ஒரு உயிர் சக்தியை உள்ள இழுக்கிறோம். அது இந்த நேச்சர்ல இருந்து தான் கிடைக்குது. ஸோ நம்ம நேச்சரோட கனெக்டா இருக்கும்போது அந்த விட்டமின் டி நமக்கு நல்லா கிடைக்கும். நிறைய நெகட்டிவ் நம்மளை விட்டு போகும். நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, காலைல செருப்பு இல்லாம நடக்கும்போது நெகட்டிவ் எனர்ஜிலாம் நம்மளை விட்டு Enforce your mind with positive thoughts. Visualize your victories in advance ன்றீங்க. நாங்க பிசினஸ்க்கு அதான் பண்றோம். ஓகே, நம்ம என்ன அடையணும்னு நினைக்கிறோமோ அதை அடைஞ்சதா கற்பனை பண்ணி நம்ம விஷுவலைஸ் பண்ணிடணும். ஸோ விஷுவலைசேஷன் அதை வந்து நம்ம நேச்சரோட கனெக்ட் ஆகி நம்ம இப்போ ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கோம்னா வெளியில் போய் உட்காந்துட்டு அந்த மேகங்கள் நகர்றது, இப்போ இந்த செடிகள் அசைறது, பூ எப்படி இருக்குது, அதோடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா இயற்கையை காதலின்றீங்க. இயற்கையை காதலித்து இயற்கையோடு இயைந்து இன்பமாக வாழ்வோம், இன்னல்களை தவிர்ப்போம். நல்லது, நல்லா சொன்னீங்க. இந்த 9வது பாயிண்ட்டு நாட் ஓன்லி ஃபார் பிரெயின் ஹெல்த்து, அவர்களுடைய லைஃபையும் இம்ப்ரூவ் பண்ணும். ஓவரால் ஹெல்த், பிரெயின் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணோம்னா ஓவரால் ஹெல்த் ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகிடும். ஸோ 10வது பாயிண்ட்டாக என்னம்மா சொல்லுவீங்க? 10வது பாயிண்டா சார், நம்ம வந்து ஓவரால் பிரெயின் ஹெல்த்தை நம்ம வந்து நமக்கு வேண்டாதவைகளை, உடலுக்கு ஒவ்வாதவைகளை தவிர்க்கவும் பழகணும். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பேசின எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பேசணும். இது வந்து நமக்கு உடலுக்கு ஒவ்வாதவைகளை தவிர்க்கவும் நம்ம பழகணும். இப்போ வந்து சப்ஸ்டன்ஸ் அபியூஸ், ஆல்கஹால், ஸ்மோக்கிங்கு, இந்த மாதிரி பேட் ஹேபிட்ஸ்லாம் நம்ம பிரெயின்ல போய் ரிவார்ட் சென்டர். ஸோ ஸ்மோக் பண்ணக்கூடாது, குடிக்கக்கூடாது, போதைப் பொருட்களுக்கு அடிமையாக கூடாது, போதைப் பொருளே யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு எதுக்கு அடிமையாகணும்? ஆமாம், போதைப் பொருட்களுக்கு பழக்கமே வரக்கூடாது, அதை பற்றி நினைச்சே பார்க்கக்கூடாது. அப்போதான் இந்த சிப்ஸு, சர்க்கரை போட்ட சாஃப்ட் ட்ரிங்க்கு, அதெல்லாம் சர்க்கரை இருக்கிற ஸ்வீட்ஸு, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் ஆமாம், கார்போஹைட்ரேட் அதெல்லாம் நிறைய எடுத்துக்கக்கூடாது. ஸோ உடலுக்கு, நம்ம பிரெயினுக்கும் நம்ம உடலுக்கும் எது வேண்டாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதை நம்ம தவிர்க்க பழகணும். ஓகே, அதை வந்து தப்புன்னு தெரிஞ்சும் அதை செஞ்சுட்டு, ஏன்னா இப்போ பக்கவாதம், மாரடைப்பு, இந்த மாதிரி நிறைய வாழ்வியல் முறை மாற்றங்கள்னால வர வியாதிகள் தான் இப்போ அதிகமாக இருக்கு. ஆமாம் டாக்டர், ஆனால் உங்ககிட்ட பேஷண்ட்ஸ் வரும்போது நீங்கள் ஏன் எசென்ஷியல் ஃபேட்டுன்னு ஒன்று இருக்குது டாக்டர், நீங்கள் மெடிக்கல் காலேஜில் படிச்சிருப்பீங்க. ஆமாம், இப்போ எசென்ஷியல் ஃபேட்டு 30 கிராம் சாப்பிடணும். ஆமாம், அந்த எசென்ஷியல் ஃபேட்டில் 3 வகை தான், சேச்சுரேட்டட், நான் சேச்சுரேட்டட், பாலிசேச்சுரேட்டட், இதெல்லாம் ட்ரான்ஸ் ஃபேட் சாப்பிடக்கூடாது. இந்த 30 கிராம் சாப்பிட்ணுன்னு சொல்கிறீங்க, அடிக்குவேட் ப்ரோட்டீன் சாப்பிட்ணுன்னு சொல்கிறீங்க. ஆனால் எசென்ஷியல் கார்போஹைட்ரேட்டுன்னு ஒன்று இல்லை. அப்படி இல்லை சார். ஆமாம், அது ஏன் நீங்கள் உங்கள் பேஷண்ட்டுக்கெல்லாம் சொல்ல மாட்டேன்றீங்க? கார்போஹைட்ரேட் இஸ் நாட் எசென்ஷியல். மூளைக்கு 3 கிராம் தேவை,
அதை உங்கள் லிவரே ப்ரொடியூஸ் பண்ணிடும் நீங்கள் சாப்பிட்லனாலும். ஆனால் நம்ம வந்து டெய்லி 700 கிராம் 800 கிராம் கார்போஹைட்ரேட் சாப்பிட்றோம். என்னோட பேஷண்ட்க்குலாம் வந்து டயட் கவுன்சிலிங் கொடுத்து தான் சார் அனுப்புகிறேன். ஆ. எவ்வளோ ப்ரோட்டீன் சாப்பிடணும், எவ்வளோ ஃபேட்டு சாப்பிடணும், கார்போஹைட்ரேட் எதில் இருக்கிற, அதாவது காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் எடுத்துக்கணும், ஃபைபர் இருக்கிறதா, வெஜிடபிள்ஸை சாப்பிடணும். வெஜிடபிள்ஸை சாப்பிடணும். ஏன்னா அதுலேயும் கார்போஹைட்ரேட் இருக்குல்ல, அது பரவாயில்ல, வெஜிடபிள் இருக்க கார்போஹைட்ரேட் இஸ் அந்த கார்போஹைட்ரேட் எடுத்துக்கணும். சிம்பிள் இந்த ஃப்ரக்டோஸ் அதெல்லாம் எடுத்துக்க கூடாதுலாம் நான் சொல்லி தான் சார் அனுப்புறேன். சொல்லி அனுப்புறீங்க. நான் கண்டிப்பாக சொல்லி தான் சார். அவங்களும் ஃபாலோ பண்ணுறான்னு நீங்கள் நம்புறீங்க. நம்பிக்கை தானே சார் வாழ்க்கையே, நம்புவோம். ஆனால் இந்த ஃபைபர் சொன்னீங்கல்ல, ஃபைபரும் கார்போஹைட்ரேட் தான். பட் ஆனால் அந்த ஃபைபர் வந்து உங்களுக்கு இன்சுலின் ரெஸ்பான்ஸ் கொடுக்காது. அதனால உங்கள் ஹோமோ ஐஆர் அதிகமாகாது, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வராது. அதனால நம்ம ஃபைபரை வந்து கார்போஹைட்ரேட்னால அதை கனெக்ட் பண்ண வேணாம். ஓகே. அண்ட் ஃபைபர் வில் ஹெல்ப் ஃபார் யுவர் மொபிலிட்டி ஆல்சோ இன் யுவர் லார்ஜ் இண்டஸ்ட்ரி. ஆமா சார். பிரெயின் கட் ஆக்சஸ் அது ஒரு தனி டாபிக் சார். அது இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா நம்மளோட செகண்ட் பிரெயினே நம்ம வயிறு தானே. அது நல்லா இருந்தா தான் நம்மளோட பிரைமரி பிரெயின் நல்லா இருக்கும். அந்த பிரெயின் ஹெல்த்ல இப்ப நான் 10 பாயிண்ட் சொல்லியிருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லீப், சவுண்ட் ஸ்லீப் அட் நைட். செகண்ட் வந்து ஒரு கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ், காலைல எழுந்தோன்னே. அடுத்தது பார்த்தீங்கன்னா சன் கேசிங், சூரியனை பார்க்க பழக்கப்படுத்தணும் நம்ம. ஸோ சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிக்கணுன்றது இதுல இருந்து எல்லாரும் தெரிஞ்சிருப்பாங்க. அடுத்தது ஸ்டார்ட் யுவர் டே வித் எக்ஸசைஸ். அடுத்தது பேலன்ஸ்டு டயட், இப்போ நீங்கள் சொன்ன உணவு முறைகள்லாம் ஃபாலோ பண்ணணும். அடுத்தது 6வது பார்த்தீங்கன்னா சோஷியலைசேஷன், லேர்னிங் நியூ திங்ஸ் ஆன் டெய்லி பேசிஸ். அடுத்தது ஸ்டே அவே ஃப்ரம் த எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ், ஸ்டே கனெக்டட், ஸ்டே அவே ஃப்ரம் ப்ளூ லைட்னு சொல்லுங்க. ப்ளூ லைட், ஆமா, ஸ்டே அவே ஃப்ரம் ப்ளூ லைட் அட்லீஸ்ட் 2 hours பிஃபோர் ஸ்லீப். அடுத்தது ஸ்டே கனெக்டட் வித் நேச்சர். அதுக்கப்புறம் அவாய்ட் சப்ஸ்டன்ஸ் அபியூஸ், நம்ம இப்போ பேசின விஷயம் அவாய்ட் பண்ணணும். ஸ்மோக்கிங், உடலுக்கு பிரெயினுக்கு தேவையில்லாத விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணணும். இதுதான் 10. ஆமாம். நீங்கள் இந்த ஆல்கஹாலை பற்றி சொல்லும்போது சில பேர் தவறாக கொஞ்சம் ஆல்கஹால் சாப்பிட்டா தப்பு இல்லைன்றாங்க. ஆனால் ஈவன் 4 ml ஆல்கஹால் இன் 4 minutes இட் வில் டேமேஜ் யுவர் பிரெயின். லிவரில் வந்து அதாவது வருஷ கணக்குல ஆல்கஹால் எடுத்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு லிவர் சிரோசிஸ் வராது. ஒரே ட்ரிங்க்லே வர்ற, அதாவது ஜெனடிக் ப்ரெடிஸ்போசிஷன் இருக்கும். நீங்கள் நான் லண்டனில் 30 வருஷமா இந்த லிவரில் ரிசர்ச் பண்ண ஒரு அம்மாவை பார்த்தேன். ஓகே. அவங்க வந்து நான் பேச சொல்ல விரும்பலை, ஏன்னா அவங்க வந்து ஒரு யூனிவர்சிட்டிக்கு சைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, சிவா இந்த கோல்டுக்கு மருந்து கொடுக்குறாங்கல்ல, அதில் இருக்க ஆல்கஹால்லையே ஒருத்தருக்கு லிவர் சிரோசிஸ். ஓகே, அப்போ பார்த்துக்குங்க எந்த அளவுக்கு ஜெனடிக் ப்ரெடிஸ்போசிஷன் ஸ்ட்ராங்காக இருக்கு. ஸோ அந்த அம்மா என்கிட்ட சொன்னாங்க, நான் ஃப்ரான்ஸுக்கு போகிறேன்னு சொன்னேன். ஃப்ரான்ஸில் கொஞ்சம் ஜாகிரதை ஆயிரு, டெசர்ட்லலாம் அவங்க ஆல்கஹால் போட்டுருவாங்க, தட் வில் ஆல்சோ ஸ்பாயில் யூ. பார்வையாளர்களுக்கு அவர்கள் மூளை முன்னேறும் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் இவ்வளோ விளக்கமாக சொன்னதுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு உங்களுக்கும் தேங்க்ஸ்.